எங்க இது உள்ள இருக்கா? ஆள் உள்ள வீட்டுக்குள்ள போயிருச்சா? எங்கக்கா இருக்கு? அந்த சின்ன குத்துக்கள் இருக்குல்ல சார், அதுக்குள்ள போயிடுச்சு. பெருசா இருந்துச்சா? பொந்துக்குள்ள எதுவும் போயிருச்சோ? இப்ப 2 தடவை வந்து போயிடுச்சு சார். இதுக்குள்ளயா? இதுக்குள்ளதான். வெளியே வந்துச்சு, அடிச்சிருந்துருக்கலாம். நீங்க அடிச்சா சத்தம் போடுவீங்கன்னு விட்டாங்க. அதான் இதையும் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் இதை எடுக்கணும். குடிக்க போறீங்களா அடிக்க போறீங்களா சார்? அவங்க பிடிப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த பொந்துக்குள்ள வந்து பாம்பு போயிடுச்சு. அங்க இருந்துச்சுன்னு சொன்னாங்க, இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கு. இது மஞ்சள் சாரையா தெரியுதா உங்களுக்கு பார்க்க? அமைதியா இருங்க. இருடா, நான் தான் வந்திருக்கேன். ஏன்டா பயப்படுற? சரியா சரியா. இங்கே பாரியா, தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்டியாப்பா? தண்ணி கம்மியாகவே வச்சுருங்க, கம்மியாக வச்சுரு. என்ன இது சாப்பிட்ருக்கியா? வா வா, வெளியே வருது போல பயத்தில். ஏன்ப்பா சாப்பிட்ருக்கியாப்பா? சரி சரி, அது டார்ச் லைட் தான், பயப்படாத. சரி 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 சரி. இன்றைக்கி தான் இந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தான் பார்த்துருக்கீங்க. சார பாம்புல நல்ல பாம்பு. ஆமாம், அதான் விழுங்கிட்டு வச்சிருக்கேன். இப்போ யோசிக்கிறேன். ஆயா சரியா சரியா சரியா. தவளையா? தவளையை தான் கிக்கிருப்பீங்க. வாங்க. சரி 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 சரி. சாரி சாரி, பயத்தில் வந்து வெளியே கக்குறீங்களாக்கும். சரிப்பா சரிப்பா. தவளை 2 3 தவளை, 4 தவளை பத்தலையாக்கும் உனக்கு. அதான் சாப்பிட்டுட்டு செமிக்கிற நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்கக்கா. 5 தவளை. அந்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கேன். செல்லக்குட்டி. கரெக்டாக அதான் சாப்பிட்டு அப்படியே பதுங்குற இடம், பதுங்குற நேரம் காமிச்சு கொடுத்துருங்க. அந்த வாலில் தண்ணி கம்மி பண்ணிட்டீங்களாக்கா? அப்படியே அந்த அங்கே வந்து வாங்கிக்கா, கொஞ்சம் தள்ளி வந்து வாங்கிக்கா. சரா சரா. அங்கனக்குள்ளே வாங்கிக்கா, அங்கே வாங்கிக்கா, போதும்க்கா. அப்படியே பின்னாடி போய்க்கோங்க. இல்லை இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன் வந்து என் குடும்பத்தையே காலி பண்ணிட்டேன்டான்னு பார்க்க வரேன். நான் பார்த்துட்டேன். இப்போ அவனுக்கு அந்த மைண்ட் செட்லாம் வராது. இப்போ அவனுக்கு வந்து விட்டா தெரிச்சு ஓடணும், அவ்வளோதான். தள்ளுங்க. சரி, ஒரு சாக்கு எடுத்துருக்கா, அவ்வளோதான்க்கா.
போக மாட்டேன், விவரம் தெரியும். போ, திருப்பி பார்க்காம போ. இப்போ மட்டும் திரும்பி பார்த்தீங்களா? இருங்கக்கா. யார் ஃபர்ஸ்ட் பாம்பு பார்த்தது? சரி இருக்கு. இல்லைக்கா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த காலி இடத்துல எப்படி பார்த்தீங்க? ஓ, அங்கே நின்றீங்களா? பார்த்துட்டீங்க. ஜாமான் வந்து இந்த மாதிரி அடைசல் அதிகமாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருப்பேன். ஈரப்பதமான இடம் நம்ம இப்போ எப்படி அது மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஈரப்பதமான இடம், குடியிருப்பு பகுதியில் நீங்கள் எங்கே செடிக்கு தண்ணி ஊற்றுற இடம், பாத்ரூமு, அப்புறம் மரத்தடி நிழல், இந்த மாதிரி இடங்களில் அடைசலான ஜாமான்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இல்லைனா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே பொந்துகளில் இருக்கவே மாட்டாங்க பாம்பு. இப்போ அவன் ஆளை பார்க்கும் தான் பொந்துக்குள்ளே போயிட்டான். ஏன்னா பொந்தை பொறுத்தளவுக்கு. அதனால் இப்போதைக்கு மேலே கனகனப்பாக இருக்கிற இடமா தான். அதனால தான் வெயில் காலங்களில் அதிகமாக நாங்கள் பாம்பு பிடிப்போம். காரணம் என்னென்னா பொந்துகளுக்குள்ளே இருக்கிறப்ப மறைஞ்சிரும். இப்போ பொந்துகளுக்கு இருக்கிற பாம்பெல்லாம் வெளியில் வரும். அப்போ மாறி போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருந்துக்கணும்.